Hi. So today is the first day pack of the rigid and malleable penile implant. We had used a 13 size implant and it was a wonderful result. So let us see what it is. ஸோ நான் இப்போ ஆயின்மெண்ட் போட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் பேண்டேஜ் போடுறேன். இது வந்து நம்ம இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா, நேற்று பண்ணோம். மண்டே நம்ம குளிப்போம், சரிங்களா? அது வரைக்கும் இது இருக்கட்டும். இது அந்த வாட்டர் ப்ரூஃப் பேண்டேஜ். மண்டே குளிக்கும் போது ரிமூவ் பண்ணிடுறேன். மண்டே குளிக்கும் போது ஒன்றும் ஆகாது, எல்லாம் எதுவுமே இதாகாது. உங்களுக்கு ஒன்றும் ஒரே பண்ண வேண்டாம். ஆயின்மெண்ட் போடணும் ஃபஸ்ட்டு ஒரு 15 நாளைக்கு. எல்லாமே கையில் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் இன்ஜெக்ஷன் போகும், நாளையிலேருந்து எல்லாம் டேப்லெட்ஸ் மாற்றிடுவோம். ஸோ இது மட்டும் நான் இப்போ காலையில் சுற்றி விட்றேன். நீங்கள் சாயங்காலம் ஒருக்கா மாற்றிக்கோங்க. காலையில் ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா. யூரின் ஏதாவது பட்டுச்சுனாலும் புதுசாக மாற்றிக்கோங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணது இன்னொருக்கா யூஸ் பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் அண்டர்வேர் போடும்போது மேலே பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த வீக்கம் வராமல் இருக்கிறது கண்டிப்பாக. உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் தான் அந்த பெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடே வைக்கிறது தான் உங்களுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நீங்கள் முன்னால் சின்ன வயசில் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இல்லையா? அது அப்படியே இருக்கும். உங்களுக்கு உரிய பண்ண வேண்டாம், சரிங்களா? இன்னைக்கு நம்ம கரோலின்ஜான் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கௌசிக் சார் வந்து இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்க. என்ன இம்ப்ளான்ட்னா ரிஜிட்டன் இம்ப்ளான்ட்டு. அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் யூடியூப்பை நீங்கள் எவ்வளோ நாளில் பார்த்துட்ருக்கீங்க, இல்லைனா யார் சொல்லி வந்தீங்களா எப்படி? இல்லை, நானே ரொம்ப நாளாக இதுக்கான ஒரு சொல்யூஷன் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். அது எங்கேயுமே எனக்கு பெருசாக கிடச்சிಲ್ಲ. ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கேன், நானும் 2-3 இடத்துல இது பண்ணியிருக்கேன். எதுவுமே ஒரு பெரிய சொல்யூஷன் கிடச்சதில்ல. அப்புறம் இந்த யூடியூப் சேனலில் ஷேர் இது பண்ணது தான் தெரிஞ்சுது. எப்படி எங்கள் சேனலில் எப்படி பார்த்தீங்க? ரொம்ப சர்ச் பண்ணோம் இந்த விஷயத்தை பற்றி. எங்கேயுமே ஒரு பெஸ்ட்டுன்ற மாதிரி, பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டுன்ற மாதிரி தெரியல. சரி, இங்கே தான் ஒரு நார்மலாக ஒன்று எங்கள் நார்மல் இப்போ ஒரு மிடில் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி. மிடில் கிளாஸ் உங்கள் பட்ஜெட்டுக்கு, எங்கள் பட்ஜெட்டுக்கு எங்கள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே பண்ணுறது தான் நல்லா. அதே மாதிரி இங்கே வந்ததுக்கப்புறமும் நல்லா ட்ரீட்மெண்ட்டும் சரி, நல்லா பெஸ்ட்டாகவே இருந்துச்சு. சார் எப்படி உங்களுக்கு அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு இதோடு வந்திருப்பேங்க, எப்படி காஸ்ட் எப்படி அது சார் எப்படி அது பயம் எல்லாமே பயமாக தான், எல்லாத்துக்குமே பயமாக தான் வந்தேன். பட் ஆனால் இப்போ ஓரளவுக்கு ஓகே இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லாவே ஓகே. சரி, ஓகே. எப்படி ஹாஸ்பிட்டலு ஸ்டாஃப்லாம் பற்றி எப்படி? உண்மையிலே ஸ்டாஃப் எல்லாமே நல்லா நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி நடத்துனாங்க எல்லாம். சூப்பர். ஆப்ரேஷன்லாம் எப்படி? தேட்டர் வீட்டில் கூட இந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க, சொல்ல போனால் நல்லாவே பார்த்தீங்கன்னா. சரி, ஓகே, தேங்க்ஸ்.